இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறேன்னா மீஷோ கலெக்ஷன். மீஷோ கலெக்ஷன்னா நீங்க வந்து ப்ரமோஷன் வீடியோ நினைச்சிடாதீங்க. இது வந்து எனக்கு பிடிச்சிருந்திருக்கு, நான் எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்தே மீஷோல தான் எடுத்திருக்கேன். இடையிலேயே ஒவ்வொன்னு நான் வந்து அன்பாக்சிங் காமிச்சிருப்பேன். இந்த ட்ரெஸ்ஸும் மீஷோல எடுத்தது. ஆமா, இந்த பேண்டும் மீஷோல எடுத்தது. ரெண்டுமே மீஷோல எடுத்தது. கிட்டத்தட்ட 2 வருஷமா எடுக்குமா, 2-3 வருஷமா எடுத்துட்டு தான் இருக்கும் மீஷோல. இன்னொன்னு வந்து இது வந்து ஒரு ஆக்சுவலி சொல்ல போனா ஒரு அன்பாக்சிங் வீடியோ, அவ்வளவுதான். ஓகேவா? லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாஸ்ட்ல ஒரே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இதுலதான் ட்விஸ்ட் சர்ப்ரைஸ். அது வந்து எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்கும். அத வந்து கடைசியில பாருங்க. ஓகேவா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எது அன்பாக்சிங் பண்ண போறோம்னா சுட்டி காரியாளு காட்டி உள்ளதா அன்பாக்சிங் பண்ண போறோம். ஆல்ரெடி அவ வந்து கவரை பிரிச்சுட்டா, ஆனா நான் எடுத்து போடக்கூடாது. ஒரு நம்ம அன்பாக்சிங் வீடியோ உறவுகளுக்கிட்ட வச்சுதான் நம்ம காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்திருக்கேன். என்ன பாருங்க, அவளை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். கலர் சூப்பரா இருந்தது. இந்த கவர்லாம் பத்திரமா இதுல போடும்போது நான் வெள்ளையா தெரிஞ்சேன். தெரியவா என்ன? அதனாலதான் இந்த பாருங்க, இந்த கலர் நல்லா வந்து ஒரு நவ்வாப்பிள கலரு. என்ன, அதாவது வயலட் இல்ல, இது வைன் கலர். ஒயினை விட லைட் கலர் கொஞ்சம். ஒயின்னா இதோட கொஞ்சம் டார்க்கா இருக்கும். நல்லா பாருங்க. உண்மைக்குமே வணக்கம் ப்ரோவலே வந்துட்டாங்க, அப்பாவும் வந்துட்டாங்க. இது என்ன ஒண்ணுன்னா அப்பாவுக்கு தான் ஒண்ணு ஆர்டர் பண்ணல. அதாவது இல்ல, இந்த மீஷோல வந்து பொருட்கள் வந்து நம்ம எப்படி கேட்கமோ அப்படி கிடைக்கும். சூப்பரா அதாவது கலர்கள் கிடைக்கி எல்லாமே நல்லா சூப்பரா கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னு முக்கியமான விஷயம் உங்கள்ட்ட என்ன சொல்லணும்னா, டெய்லி உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா எங்களால இப்ப இருக்கிற சூழ்நிலையில வெளியில எங்கேயும் போக முடியல, வேற எதுவும் பண்ண முடியல. ஏன் அது ஒரு ரீசன்னா, எனக்கு காய்ச்சல், அப்பாவுக்கு காய்ச்சல். 2 நாளா, நேத்து இன்னைக்கு எங்களுக்கு காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, ஆஸ்பத்திரிக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை வாங்கி மாத்திரை சாப்பிட்டு இருக்கோம். கஞ்சி இந்த மாதிரிதான் வச்சு குடிச்சிட்டு இருக்கோம் வீட்டுல. ஏன்னா கிளைமேட் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சா, அதனால ஒத்துக்கல. ஆனாப்பா அங்கிட்டு சென்னை விழுப்புரம் மாதிரி இல்ல, இங்க லைட்டான மழை தான். அதுவே தாங்க மாதிரி. இந்த இருமலை பாருங்க, இருமல், காய்ச்சல் எந்திக்கவே இல்ல. நேரத்துல எந்திக்கவே இல்ல. ஒரு ஆள் விட்டு ஒரு ஆளுக்கு அப்படியே குணைக்கிட்டு தான் இருக்கு. ஆமா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்க ஃபேமிலில 4 பேருக்கும் மாறி மாறி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். குரலே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க, காய்ச்சலுக்கு டேப்லெட்லாம் சாப்பிட்டுருக்கோம், கசாயெல்லாம், கஞ்சி எல்லாமே, அதெல்லாம் மெடிசனும் ப்ராப்பரா போய்கிட்டு தான் இருக்கு. சரி, உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கணுமே, உறவுகளை இன்னைக்கு நம்ம வந்து நம்மள பாத்துக்கிட்டே இருக்கணும், உறவுகள் மறந்துடக்கூடாது அப்படின்னு மறக்க மாட்டீங்க. அதுக்காண்டிதான் இந்த அன்பாக்சிங் வீடியோ. இது ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன், இது ப்ரமோஷன் இல்ல, எங்க சொந்த காசு. ஆமா, நாங்க வாங்கினதா ப்ரமோஷன். அதே வந்து காவியாவுடைய சொந்த உழைப்புல வந்த காசு. இதுல நான் என் காசு போட்டு வாங்கினேன். இங்க பாருங்க, அவ சிறு சேமிப்பு சேர்த்து வைப்பா. இங்க பாருங்க, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சூப்பரா கூடாது. அவ வந்து சிறு சேமிப்பு சேர்ப்பா காவியா. அதே போல உங்க வீட்லயும் ஒவ்வொரு பிள்ளைங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறு சேமிப்பு சேர்த்து கொடுக்குற அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. நான் சிறு சேமிப்பு எங்க வீட்டுல நான் சேர்த்திருக்கேன். அதே மாதிரி பிள்ளைங்களும் சேர்த்திருக்காங்க. 2 பேருமே, என் பிள்ளைங்க 2 பேருக்குமே அந்த பழக்கம். டெய்லி காசு, ஆனா அவங்கள்ட்ட நான் காசு வாங்க மாட்டோம். ஆனா எங்க காவியாவும் சரி, எங்க பெரிய பாப்பாவும் சரி, எவ்வளவு ரூபா இருந்தாலும் நானும் 2 பேரும் ரூபாயை குடுறாது வாங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. நாங்க வாங்கவும் மாட்டோம். அப்படித்தான் பிள்ளைகள் வந்து வளரணும். சிறு சேமிப்பு டெய்லி 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி கொடுக்கறத அவங்க சேர்த்து வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு தேவையான திங்ஸ் அத்தியாவசியம் என்னமோ அதை வாங்கிடுவாங்க. இப்ப 1 பார்த்தாச்சு, காவியோக்குள்ளது பார்த்தாச்சு. இப்ப அடுத்து மற்றதெல்லாம் எனக்கு தான். சரி, பாத்தீங்களா? அந்த கவரை பிடிப்பா. நானாவது பரவாயில்ல, ஒரு ட்ரெஸ்ஸாவது அட்லீஸ்ட் வாங்கியிருக்கேன். அப்பாவே இப்ப ஒண்ணு கூட வாங்கல, பாவம். அப்பாவே பாக்க கிடைக்காது. எனக்கு வந்து ரெடிமேடு செட் ஆகாது. ரெடிமேட் செட் ஆகாது அப்பாவுக்கு. ரெடிமேட் செட் ஆகுனா எதுன்னா டிஷர்ட் செட் ஆகும், ட்ராக் ஷூட், டிஷர்ட் அது வாங்கி போடுவாங்க. சட்டெல்லாம் வந்து இந்த 2-3 பட்டன் மாட்டலாம், இந்த உள்ள பட்டன் மாட்ட முடியாது. கீழே உள்ள 1 2 3 பட்டன் மாட்டவே முடியாது. அதுக்கப்புறம் அப்படி ஏகப்பட்ட ரெடிமேட் செட் அப்பாவுக்கு பார்த்து எடுத்தாடா ஒண்ணு செய்ய முடியாம திருப்பி கொடுத்துருக்கோம். நம்ம இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. நல்ல ரேட்டும் கம்மியான ரேட்டு தான். இதெல்லாம் வந்து 280, இதெல்லாம் ரொம்ப கம்மி. ஆமா, 319 அந்த மாதிரி உள்ளதுதான். இந்த இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கா? துணி பாத்தீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. துணி எப்படி இருக்கு? இது காட்டன் மாதிரி தான். காட்டனும் இதுவும் மிக்ஸ் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. புது ஸ்மெல், பச வாடன்னு சொல்லுவாங்க. காவியா அது ரொம்ப சீப் ரேட்னா இது வந்து ஒரு 20 ரூபா இருக்குமா காவியா? 5 ரூபா. அதான் சீப் ரேட். 2 பேரும் கலாச்சிட்டு இருக்காங்க பாருங்க. நான் உழைக்கிறேன்.
கொண்டா. இது எனக்கு தான் டாப்ஸ். இது வந்து ஒரு 3/4 கை. அப்புறம் நெக் வந்து காலர் நெக். இது வந்து ஃபுல்லா நெக் கவர் பண்ணி நல்லா இருக்குல்ல? இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இது துணி நல்லா சாஃப்டா நைஸா இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் எப்படி ஆல்டரேஷன் பண்ணணுமா எப்படி? ஒண்ணுமே ஆல்ட்ரேஷன் பண்ண தேவை இருக்காது. போட்டு பாப்போம். ஆனா அப்படி பண்ற மாதிரி இல்லைன்னா ஒரு வாஷ் பண்ணிட்டு கொடு. ஆமா. என்னன்னா இதுல மெயின் என்னன்னா எனக்கு ஆக்சுவலி வந்து எக்ஸல் தான். மீஷோல ஆர்டர் பண்ற எல்லாருக்குமே சொல்றேன், ட்ரெஸ் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரு சைஸ் சின்னதா பண்ணுங்க. நான் எக்ஸல் தான், ஆனா எள்ளு தான் ஆர்டர் பண்ணுவேன். எனக்கு எள்ளு கரெக்டா இருக்கும், ஆல்ட்ரேஷனே பண்ண வேண்டாம். இதான் நல்ல மங்களகரமான எல்லா எல்லோ டிஃபரெண்ட். எல்லோ எனக்கு எல்லோவே வந்து கிடையாது. அதனால 35 ரூபாவா? இது ஸ்டிக்கர் நம்பர் ஒட்டிருக்காங்க. இது நல்லா இருக்கு. இது பியூர் காட்டன் மாதிரி இருக்கு, நைஸா இருக்கு. எல்லோ இல்ல அவ்வளவா? எல்லோ கிடையாது, அவ்வளவா இல்ல, எல்லோவே கிடையாது. எல்லோவே இல்லையா? அதாவதுமா ஆர்டர் பண்ணேன். இத வந்து உனக்கு கொஞ்சம் கையில பிடிக்கணும் வைக்கணும்னா முதல்ல ஒரு வாஷ் பண்ணிட்டே பண்ணு. தண்ணியில வந்து ஏன்னா தண்ணியில பட்டா கொஞ்சம் சுருங்கும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இதுதான் இருக்குதுலயே ஹைலைட். இது நாங்க வெளியில எடுத்து பாக்கல. ஒண்ணு மட்டும் ஆர்டர் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பாக்கறதுக்காண்டி பார்த்தேன். இது வந்து 301 ரூபா. 301 இந்த பெட் கவர். வேற ஒண்ணும் இல்ல, பெட் கவர் எடுத்திருக்கோம். அது வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப உடைஞ்சு போயிருக்கு. எலாஸ்டிக் உள்ளதை எடுத்திருக்கேன். எப்படின்னு பாக்கணும், போட்டு செட் பார்ப்போம். ஆகுதா என்ன. துணி எப்படி இருக்காங்க? துணி நம்ம பெட் கவர் மாதிரி தான் இது இருக்கு. மாதிரி இருக்கா? ரெண்டு பில்லோ கவர் கொடுத்திருக்காங்க. அது என்ன தலைவாணி வரையா? ஆமா, பில்லோ மக்கா தலைவணி வர. ரெண்டு இருக்கா? ரெண்டு இருக்கு. எவ்வளவு பெருசு இருக்கு வச்சு காமி. ஓ நல்லா இருக்கே. நம்ம தலைவணி. சாண்டல் கலர்னா அந்த இருக்கு எலாஸ்டிக். ஆஹா ஸ்மெல். இந்த இருக்கு பாருங்க எலாஸ்டிக். இது உள்ள கவர் பண்றதுக்கு போடுமா? காவியா காவியாவா? ஏமா இது துணி இதுவும் காட்டன் தான். இப்படி இதெல்லாம் வந்து இப்ப ரேட்டுக்கு எப்படித்தாமா கொடுக்காங்க? அதான் தெரியல, அதான் எனக்கும் தெரியல. ஆனா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சரி வாங்க போட்டு பாப்போம். ஒரு வருஷம் இருந்தாலே போதுங்க. கவர் போடுமா? கவர் போட்டு பாப்போம். எந்த பக்கம் போடுவோம்? நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்களா? அவ தலானி ஒரு இப்படித்தான் வரணும். இப்படியா இப்படியா? அதான் இந்த பெருசா இருக்கிறது எங்கன்னு பாப்போம். என்ன இது போடுமா? பெருசா இருக்கிறது எந்த பக்கம்னே தெரியலையே. நானும் ஒண்ணு போலதான் வரும்னு நினைக்கிறேங்க. அப்படியா? ஆமா, ஒரே சைஸ் இப்படிதான். இதுதான் உள்ள இது வெளியே வரும். அதான் இப்படிதான். இப்படி இத இப்படி மாட்டுங்க. இதுல இத மாட்டிடுவா? இதுல மாட்டுங்க. அப்படியே மாட்டுங்க. அப்படியே இழுத்து கொண்டு போங்க. இது நீங்க இழுத்து கொண்டு போங்க, நான் இதை பிடிச்சுக்கிறேன். அப்படியே அந்த சைடு அங்க பின்னாடி கலர் டார்க் கலர். பெட் கவர் விரிச்சாச்சு. இதெல்லாம் இப்ப மடிச்சு வைக்கணும். சூப்பரா இருக்கு. நீங்களும் ஆர்டர் பண்ணா ஆர்டர் பண்ணுங்க. நாங்க வந்து இது மறுபடியும் சொல்றோம், இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. எங்களுடைய சொந்த அனுபவம், சொந்த காசை வச்சு நாங்க எடுத்திருக்கோம். நான் வந்து ஒரு ட்ரையல் பாக்குறதுக்கு தாங்க தூசி அருமொழிப்பட்டு காலியா இருந்தது. ட்ரையல் பாக்குறதுக்காண்டி தான் நாங்க வந்து காமிச்சோம் உங்களுக்கு. ஓகேவா? கிளாத் நல்லா இருக்கு. ஆனா தண்ணியில நினைச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் சுருங்கும். ஆனா நல்லா தான் இருக்கும். கவர் நல்லா கவர் ஆயிடுச்சு. அவங்க வந்து அதுல வந்து டீடைல் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் டேப்ல வந்து அளந்து பார்த்துட்டு தான் ஆர்டரே போட்டேன். எங்க பெட் எவ்வளவு இருக்கு, அதுல எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் நான் ஆர்டரே போட்டேன். இப்போ எங்க ரூம்ல உள்ள பெட் வந்து இதை விட குட்டி. இது சிறுசு. அப்ப வந்து இது அதுக்கு இருக்கு. இல்ல இதே தூக்கி அதுல போட்டாலும் ஈஸியா மாட்டிடலாம். மாட்டலாம், லூஸ் கிடக்கும், கொலகொலன்னு கிடக்கும். அதுக்கு இருக்கு, சிங்கிளுக்கு இருக்கு. சூப்பரா இருக்கு. இதே மாதிரி எங்க சேனல்ல நீங்க தொடர்ந்து பாருங்க. எங்களுக்கு எப்படி இருந்தாலும் உடம்பு சரியில்லாம இருந்தாலும் நாங்க டெய்லி உங்களுக்கு நாங்க வந்து வந்துருவோம். நீங்க எங்களை பாக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி நாங்க ஏதோ ஒரு வீடியோ மூலியமாவது நாங்க வந்து உங்களுக்கு வந்து வந்துருவோம். எங்க வீடியோ வந்துரும். தவறாம இதே மாதிரி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி, அரகன் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சுட்டி மகளும் இந்த அப்பாவி பாருங்க, சுட்டி மகளை பாருங்க. அந்த அப்பாவி அப்பாவுக்கும் நான் பேசிட்டு இருக்கு. 2 பேரும் என்ன விளையாடுறாங்க பாத்தீங்களா? உங்க ஆதரவு என்னைக்கு நீங்க கொடுக்கணும் இவங்க 2 பேருக்கும். ஓகேவா? இதே மாதிரி நாங்க மேலும் வளரணும். இன்னொரு வீடியோல நல்ல வீடியோ. எங்கள் வெற்றி உங்கள் கையில். Bye, 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 bye. Bye.